ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் with matching shirt. Experience your dream retirement life for a day. Ananya's Nananani Homes, Coimbatore. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. அமெரிக்கா போயிருந்தப்போ அங்கவே அவர்கிட்ட முதல் கேள்வி அதுதான், இன்னும் ஏன் நீங்க அவரை துணை முதலமைச்சராகாம இருக்கீங்க அப்படிங்கிறது. பழுக்கவில்லை அப்படின்னாரு. ஸ்டாலின் அமைச்சரான போது, துணை முதலமைச்சரான போது வந்து அதே விமர்சனம். மகன் அப்படிங்கிறதுனாலேயே, வாரிசு அப்படிங்கிறதுனாலேயே இந்த பொறுப்புகள்லாம் அவருக்கு இலகுவா கிடைச்சிருச்சுங்கிற விஷயம் தானே சொல்லப்படுது. நாம என்ட்ரி கொடுக்கலாம். நீங்க சொல்ற அந்த ஒரு விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன். அதாவது எங்களுக்கு எங்க தலைவரோட பிள்ளைங்கிறதுல எங்களுக்கு ஒரு பாசம் இருக்கும். அவரை நிறுத்தினோம்னா இந்த மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு இன்னும் நம்ம மெயின்டைன் பண்ணலாங்கிறது எங்களுடைய ஆசை. அதை நிலைநிறுத்திக்க கூடிய திறமையும் இதுவும் அவர்கிட்ட இருந்தால் தான் நிறுத்த முடியும். ஏன்னா இது ஜனநாயகம். மற்றவங்கள்ட்ட இப்போ திறமை இல்லையா? கட்சிக்குள்ளேயே சீனியர் லீடர்ஸ் கொஞ்சம் பேர் அதிருப்தியில் இருந்தாங்க அப்படி இப்படிங்களா? அதிருப்தியெல்லாம் யாரும் கிடையாது. எதுக்கு அதிருப்தி? ஒரு அடுத்த தலைமுறையை நாம் கையை காட்டாம இருந்தால் அதுவே இந்த இயக்கத்திற்கு நாம் செய்கிற துரோகம். கையை காட்டலையே, ஏறத்தாலும் தானே இது. துரைமுருகன், KN நேரு இந்த மாதிரியான சீனியர் லீடர்ஸ் அதை பத்தி பேசலையே. இது இவங்களா கலப்புறது. அவங்களுக்கு அப்படி இருக்கு, இவங்களுக்கு இப்படி இருக்கு. ஏன் கொடுத்தா வேணாம் நான் சொல்லுவேன்னு கேட்டாரு. அதுவும் கேட்டார் துரைமுருகன். உதயநிதி ஸ்டாலின் முதல் முறை MLAலேயே அமைச்சர், துணை முதலமைச்சர் கொடுக்குறாங்க. இந்த அவசரம் ஏன்? ஒருவேளை விஜயை பார்த்து விஜய் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் முதல்ல துணை முதலமைச்சர் ஆகுது. ஆனா எதிர்கட்சிகள்லாம் கடுமையா எதிர்க்குது. என்ன சொல்றாங்க? வாரிசு அரசியல், டைனஸ்டி பாலிடிக்ஸ், குடும்ப அரசியல்னு பேசுறாங்க. ஜனநாயகத்துல செல்லாத வாதம் இந்த வாரிசு அரசியல். நான் ஜனநாயகங்கிறதே சார் இந்த வாரிசு அரசியலையெல்லாம் எதிர்த்து வந்தது தானே. செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சர், இது இவ்வளவு பெரிய தவறு அப்படின்னும் எதிர்கட்சியில இருந்து குரல் வருது. எதனால தவறு? அதாவது அவர் அமைச்சரா இருந்து தானே போனாரு. செந்தில் பாலாஜியை எப்படியாவது பண்ணி திமுகவுக்கு எதிராக இல்ல ஆட்சிக்கு எதிராக அவரை நிறுத்தணும்னு நினைச்சா. ஆனால் அவர் கொள்கை பிடிப்போட, நல்லதோ கெட்டதோ நான் தலைவரோட இருக்கிறேன்னு இருந்தார். அவருக்கு கொடுக்க வேண்டிய பரிசு கொடுக்கப்பட்டது. எல்லாரும் கேட்கறது அவர் என்ன தியாகமா செஞ்சுட்டு போனாரு சார். இந்த அமைச்சரவையை இதுவரைக்கும் இத்தனை விமர்சனம் பண்ணுறாங்களே எதிர்கட்சி, 4 பட்டியலின அமைச்சர்கள் இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலையாவது இருந்திருக்காங்களா? உயர்கல்விக்கு இவங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? அப்போ இந்த அமைச்சரவையை பாராட்டணுமா விமர்சிக்கணும்? அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கூட ஒரு சபாநாயகர் + 3 பட்டியல் சமூக அமைச்சர்கள், 4 கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் எங்கே இருந்தாங்க சார். சமூக நீதி அடிப்படையில் பார்த்தா 18% இடஒதுக்கீட்டு அடிப்படையில் பார்த்தா கூட 7 பேர் அமைச்சர்கள்ல கொடுத்துருக்கணும்ல. எப்படி 35 பேர் அமைச்சர்கள்ல சரி இந்த 18% ரெப்ரசன்டேஷன் எடுத்தா கூட சமூக நீதி அடிப்படையில் 7 பேர் இருக்கணும்ல. இல்ல 18% நம்ம ஜெயிச்சிருக்கோமான்னு பார்க்கணும்ல. 20 எம்எல்ஏக்கு மேல தானே இருக்காங்க. நான் சொல்றது தம்பி, இருக்கிற எம்எல்ஏக்கள் நீங்க 18% பேசுற புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன். இருக்கிறது எத்தனை? 20 எம்எல்ஏக்கள் மேலதான் இருக்காங்க. என்னது அப்ப 20க்கு 18% எவ்வளவு? அப்படிதான் எல்லா சமூகத்தையும் பார்க்க முடியும். இல்ல அப்படிதான் எல்லாத்தையும் பார்க்கறோமா? இல்ல எல்லா ரெப்ரசன்டேஷனையும் அப்படிதான் பார்க்கறோமா? உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடு இருக்கக்கூடியவர் த ரைசிங் சன் ஆசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். வணக்கம் சார். வணக்கம் சார். அமைச்சரவை மாற்றம், 3 அமைச்சர்கள் நீக்கப்பட்டு 4 அமைச்சர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. கூடுதலாக துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின். ஒரு பக்கம் எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் பெரிய ஆதரவு. திமுகவிற்குள் ஆதரவு, திமுகவிற்கு வெளியே கடுமையான எதிர்ப்புகளும் வருது. உங்களுடைய பார்வை? முதலில் மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் மட்டும்னு சொல்ல முடியாது. அமெரிக்கா போயிருந்தப்போ அங்கவே அவர்கிட்ட முதல் கேள்வி அதுதான், இன்னும் ஏன் நீங்கள் அவரை துணை முதலமைச்சராகாமல் இருக்கீங்க அப்படிங்கிறது. அமெரிக்காவுக்கு போகும்போது சொல்லிட்டு போனார், இன்னும் வலுக்கவில்லைன்னார். பழுக்கவில்லை அப்படின்னாரு. ஆனால் போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் அவருக்கு ஓ இது நம்ம கட்சிக்காரங்கன்னு மட்டும் இல்லை, பரவலான ஒரு எதிர்பார்ப்பு அவர் கையில் ஒப்படைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவரை ஒரு எலிவேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அது பழுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த வகையில் நாங்கள் எதிர்பார்த்தது தமிழ்நாட்டின் மீதான அக்கறை கொண்ட நல்ல உள்ளங்களினுடைய எதிர்பார்ப்பையும் மாண்புமிகு முதலமைச்சர் நிறைவேற்றியிருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு நன்றி. அதோடு மாண்புமிகு துணை முதலமைச்சர் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களை பார்க்குறப்போ சொன்னார், அதாவது எனக்கு வாழ்த்துக்களும் வந்திருக்கிறது, விமர்சனமும் வந்திருக்கிறது. நான் இதை பதவியாக பார்க்கலைங்க, ஒரு பொறுப்பாக பார்க்குறேன். விமர்சனங்களுக்கு நான் என் செயல்பாடுகளின் மூலம் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். அதுவே எனக்கு தெரிஞ்ச அவருடைய ஒரு முதிர்ச்சி,
ஒரு அரசியல் தலைமைக்கான பெருந்தன்மை. அதாவது விமர்சனத்தை ஏற்றுக்கிறாங்க. அது எப்படி அவங்க என்ன நான் என்ன இப்போ குறைவாக பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் என்னுடைய செயல்பாடுகளின் மூலம் அவர்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி விமர்சனம் செய்கிறவர்கள் கூட ஒரு காலத்தில் என்னை வாழ்த்தக்கூடிய இடத்திற்கு நான் மக்களுக்கு பணியாற்ற காத்திருக்கேன். ஆனால் சார் இந்த ஆரம்ப கட்டம் உடனே வருது அப்படிங்கும்போதே என்ன விமர்சனம்? ஸ்டாலின் அமைச்சரான போது, துணை முதலமைச்சரான போது வந்த அதே விமர்சனம். மகன் அப்படிங்கிறதுனாலேயே, வாரிசு அப்படிங்கிறதுனாலேயே இந்த பொறுப்புகள்லாம் அவருக்கு இலகுவாக கிடச்சிருச்சுங்கிற விஷயம் தானே சொல்லப்படுது. இல்லை, அது அவருக்கு இருக்கும். அதாவது எப்படியுமே ஒரு தலைவர், ஒரு முதலமைச்சரோட பிள்ளை அப்படிங்கும்போது ஒரு சின்ன ப்ரையாரிட்டி இருக்கும். நம்ம அதை மறக்க முடியாது. பட் அதை தக்க வைத்துக்கிற தகுதியும் திறமையும் அவர்கிட்ட இருந்தால் தான் முடியும். இந்த நாட்டில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை கட்சிகளில் இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து நிப்பாட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். முடியாது. ஜனநாயகத்தில் நாம் என்ட்ரி கொடுக்கலாம். நீங்கள் சொல்கிற அந்த ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கிறேன். அதாவது எங்களுக்கு வந்து எங்கள் தலைவரோட பிள்ளைங்கிறதுல எங்களுக்கு ஒரு பாசம் இருக்கும். அவரை நிறுத்தினோம்னா இந்த மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு இன்னும் நம்ம மெயின்டைன் பண்ணலாங்கிறது எங்களுடைய ஆசை. ஆனால் அதை நிலைநிறுத்திக்கக்கூடிய திறமையும் இதுவும் வந்து அவர்கிட்ட இருந்தால் தான் நிறுத்த முடியும். ஏன்னா இது ஜனநாயகம். மற்றவங்கள்ட்ட இப்போ திறமை இல்லையா என்னன்ற கேள்வி இல்லை. அதாவது இருக்கலாம் திறமைசாலிகள். எல்லா திறமைசாலிகளையுமே நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, எம்ஜிஆரை ஏற்றுக்கிட்டாங்கல்ல, சிவாஜியை ஏற்றுக்கிட்டாங்களா? அப்போ எம்ஜிஆரோட சிவாஜி திறமை குறைஞ்சவரா? அப்படி எடுக்க முடியாது. ரைட். இன்றைக்கி பாருங்கள், கமலஹாசன் சார் கட்சி ஆரம்பித்தார். அவரால் எங்கே வர முடிஞ்சது? இப்போ விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்போ 8.35% ஒரே தேர்தலில் வாங்க முடிஞ்சது. அதே கமலஹாசன் வந்து 5% தான் வாங்கினார். அப்போ கமலஹாசன் வந்து விஜயகாந்த் அவர்களை விட திறமை குறைஞ்சவர் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அப்போ அரசியலில் நாட்டு மக்கள் வேறு எதிர்பார்க்குறாங்க. திறமை இருந்தாலும் அதை தாண்டி அவர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணும். இவர் வந்து நமக்கான தலைவராக இருப்பார், இவர் நமக்கு செய்வார், இவரை நம்பி இந்த ஆட்சியை ஒப்படைக்கலாம். அந்த நம்பிக்கை வாங்கிறது இருக்குல்ல. இப்போ என்ன இருந்தாலும் தலைவர் கலைஞர் மீதான நம்பிக்கை, அடுத்து தளபதி வந்து அவர் தன்னை நிலைநிறுத்தி இருக்கிற அந்த பாங்கு, இதனுடைய பால் ஆட்டோமேட்டிக்காக உதயா அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வரும். அவங்க தாத்தா நல்லா செஞ்சுருக்காரு, தாத்தா பேரை காப்பாற்றணும்னு நினைப்பார், அப்பா நல்லா செஞ்சிட்டு இருக்கிறார். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் செய்வார். நீங்கள் கேட்குற கேள்விக்கான பொருள் அங்கே கிடக்குங்கிறேன் நம்ம. ஓகே. கட்சிக்குள்ளேயே சீனியர் லீடர்ஸ் கொஞ்சம் பேர் அதிருப்தியில் இருந்தாங்க அப்படி இப்படின்லாம். அதிருப்திலாம் யாரும் கிடையாது. எதுக்கு அதிருப்தி? ஒரு அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஒரு அடுத்த தலைமுறையை நாம் கையை காட்டாமல் இருந்தால் அதுவே இந்த இயக்கத்திற்கு நாம் செய்கிற துரோகம். கையை காட்டலையே. ஏறத்தாழ தானே இது. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் பேசினார் வந்து திமுக மேடையிலேயே பேசும் பொழுது, இளைஞர்களுக்கெல்லாம் வழி ஒன்று, சீனியர்ஸை சமாளிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். துரைமுருகன் பேரையே சொல்லி சொன்னார். அதற்கு அடுத்து துரைமுருகன் அதற்கு ஒரு ரிப்ளை பண்ணார். அந்த இதெல்லாம் பார்த்துருந்தோம். நிறைய அமைச்சர்கள்லாம் வந்து உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. மேடை பவளை விழா மேடையிலேயே சீனியர் லீடர்ஸ் எல்லாம் நிறைய பேர் பேசினதெல்லாம் கேட்டிருந்தோம். ஆனால் துரைமுருகன், KN நேரு இந்த மாதிரியான சீனியர் லீடர்ஸ் அதை பற்றி பேசலையே. இல்லை, அவன் KN நேருன்னா முதல்ல திருச்சியில் தீர்மானம் போட்டார். சகோதரர் அன்பில் மகேஷ் சொன்னோம், அன்பில் மகேஷும் அண்ணன் KN நேரும் தான் முதல்ல தீர்மானம் போட்டாங்க. அது அதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஒரு நேரம் தான் சொல்ல முடியும். இப்போ நான் கேட்குறேன், அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே துரைமுருகன்னா என்ன சொன்னார்? எல்லாரும் விமர்சனம் வச்சாங்க. நான் தலைவரோடும் பயணித்திருக்கிறேன், தலைவர் கலைஞரோடும் பயணித்திருக்கிறேன், இன்றைக்கி தம்பி ஸ்டாலினோடும் பயணிக்கிறேன், நாளைக்கு நான் தம்பி உதயநிதியும் அமைச்சரவையில் இடம்பெறேன் சொன்னார். அப்போ அவருக்கு அப்படி ஒரு இப்போமாவது நீங்கள் சொல்கிற காலங்கள் 3 ஆண்டு காலம் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் சகோதரர் உதயநிதி. அப்படி இருக்கும்போது அன்னைக்கே பேசினவர் தானே அண்ணன். அதனால் அந்த மாதிரிலாம் இது இவங்களா கலப்புறது. அவங்களுக்கு அப்படி இருக்குது, இவங்களுக்கு இப்படி இருக்குது. ஒன்று ஏன் கொடுத்தா வேணாம் நான் சொல்லுவேன்னு கேட்டார். அதுவும் கேட்டார் துரை. அதாவதுமா உங்களே துணை முதலமைச்சர் ஆக்கினால்தான் தந்தா வேண்டாம்னா இது எல்லாரும் சொல்கிறதாரம்மா. எனக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்களா? அரசியலில் ஒரு பதவி உங்களுக்கு தாரம் சொல்லும்போது நீங்களே இருங்க தம்பி, உங்கள்கிட்டே கேட்குறேன். ரைட், நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களை வந்து ஒரு பதவி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை எனக்கெல்லாம் வேண்டாங்க, அதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? இது யதார்த்தம். அதுக்காக வந்து அவர் ஏம் பண்ணி தான் அதை சொன்னார் அப்படிங்கிறது இல்லை.
கட்சியில் எவ்வளோ வருஷம் பயணிச்சிருக்காரு சார், எவ்வளோ பார்த்துருக்காரு. எம்ஜிஆர் கூப்பிட்டே போகாதவர். துரைமுருகன் துணை முதலமைச்சர், அவர் தான் இன்னைக்கு கட்சியில் பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர். அதை விட வேற என்ன ஏங்க, எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்குங்க அமைச்சர் பதவி வரும் போவோம், எம்எல்ஏ பதவி வரும் போவோம். உண்மையான திமுக காரன்ட்ட கேட்டிங்கன்னா உனக்கு இந்த மாதிரி இந்த ஆட்சியில் இருக்கிற பதவி வேணுமா கட்சி பதவி வேணுமான்னு கேளுங்க. திமுக காரன் எவனாவது ஆட்சி பதவி சொல்கிறானான்னு பாருங்கள். கட்சி பதவி தாங்க அதிகாரம். நீங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்காம அங்கே அமைச்சராக உட்காந்துட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தலைமை கழகம் வந்தால் நீங்கள் தலைவர் முதலமைச்சர் விட்டுருங்க, வேறு அமைச்சருக்கு அங்கே அதிகாரம் இருக்குதா, தலைமை கழக நிர்வாகிகளுக்கு அதிகாரம் இருக்கான்னா தலைமை கழக நிர்வாகிகளுக்கு தான் அதிகாரம். அதுதான் எங்களுடைய அமைப்பு. எங்கள் அண்ணா பேரறிஞர் அண்ணா எங்களுக்கு போட்டு தந்தது. கட்சி தான் அதிகாரம். அதனால் இது வரும் போவோம். அவர் முதலமைச்சர் ஆசைப்பட்டாருன்னா வச்சுருப்பார். ரைட்டு, இதை மாற்றி இன்னொருத்தன்ட்ட கொடுத்து பார்க்கலாமேன்னு நினச்சா அவர் கொடுத்து பார்ப்பார். அது நிரந்தரம் கிடையாது. ஆனால் எதிர்கட்சிகள்லாம் கடுமையாக எதிர்க்குது. என்ன சொல்றாங்க? வாரிசு அரசியல், டைனஸ்டி பாலிடிக்ஸ், குடும்ப அரசியல்னு பேசுகிறாங்க. ஜனநாயகத்தில் செல்லாத வாதம் இந்த வாரிசு அரசியல். நீங்கள் வாரிசுக்கு டிக்கெட் கொடுக்க முடியும். ஆனால் ஜனநாயகங்கிறதே சார் இந்த வாரிசு அரசியலையெல்லாம் எதிர்த்து வந்தது தானே, மன்னராட்சியை ஒழிச்சிட்டு வந்தது தானே ஜனநாயகம். நிறைய ஒன்று சொல்கிறேன் தம்பி, நிறைய பேருக்கு தமிழர்களுடைய வரலாறே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் எந்த மன்னனும் மக்களாட்சியை மதிக்காமல் இல்லை. குடவோலையை யார் கொண்டு வந்தா? சோழர்கள் பண்ணாங்க. இல்லை தம்பி, நான் இலக்கியத்தில் படித்த வரைக்கும் நம்மளுடைய சேர சோழ பாண்டியர்கள் முதல்ல இருக்காங்க இல்லையா, முதல் சங்கம் இடைச்சங்கம் கடையாக வர்றாங்க. அதில் முதல்ல இருக்கும்போதே அவங்களுக்கு கிட்ட அமைச்சராக இருக்கிறவங்க கீழே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு என்பேராய மொழியாக தான் வர்றாங்க. அமைச்சராக இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சர் இது மட்டும்தான், அரசு மட்டும்தான் அந்த ரூட்டில் வருது. அதுவும் சொல்கிறேன், அரசனும் அவன் பிள்ளைய சும்மா தூக்கி அரசனை உட்கார வச்சிட மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? அந்த நாட்டில் ஒவ்வொரு கலையிலும் சிறந்த ஆசிரியன் எவனோ அவன் அரண்மனையில் போய் சொல்லி கொடுத்துருப்பான். சொல்லி கொடுத்த பிறகு தான் அவனை அரசனாக்குவான். தெரியுமா உங்களுக்கு? அப்போ எந்த அரசனும் தான் புள்ள தனக்கு பிறந்துட்டதுனாலே தூக்கி கொடுத்துடுறது இல்லை. அவங்கள போட்டி போட்டு அந்த 10 பிள்ளைக்குள்ளதான், அந்த 10 பிள்ளைக்குள்ளனாலும் அவன் தன்னுடைய எலிஜிபிலிட்டியை காட்டணும்ல. கரெக்ட் சார், ரைட். அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழர்களினுடைய ஜனநாயகம் வேறு, தமிழர்களினுடைய மன்னராட்சி வேறு. தமிழர்கள் ஒருபோதும் மன்னன் அப்படிங்கிறதுக்காக தலைவணங்கி நின்னது கிடையாது. அவங்க தங்களுடைய பங்களிப்பு அங்கே இருந்துகிட்டே இருக்குது. யாரையாவது ஒருத்தரை சொல்லுங்க பார்ப்போம். எந்த இடத்துலையும் மக்களுடைய பங்களிப்பு இல்லாமல் ஒரு மன்னன் இந்த மண்ணை ஆண்டான் யாரையாவது சொல்லுங்க பார்ப்போம். வட இந்தியாவில் உண்டு. தேர்தல் இல்லாமல் இங்கே ஒருத்தர் சார் மன்னரினுடைய சபையில் கிடையவே கிடையாது. சபையில் கிடையாது சார். மன்னர்னா கூட நான் சொல்கிறேனே, மன்னருடைய அது உண்டு. நீங்கள் தமிழர்களை இவங்க ரொம்ப சாதாரணமாக தமிழ்நாட்டு மக்களை இடம் போடுறாங்க. என்னப்போ இவர் தம்பி உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய புள்ளங்கிறதுனாலே ஓட்டு போட்டாங்க. நாடு முழுக்க பாஜக இந்த வாதத்தை முன் வச்சிருது இல்லை. இந்தியா கூட்டணியை பாருங்க. இந்த நாட்டிலேயே நான் சொல்கிறேன் தம்பி, இந்த வாரிசு அரசியலை பேசுறதுக்கு தகுதியற்ற தரங்கட்ட ஒரு கட்சி பாஜக. எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு 70 மினிஸ்ட்ரி வச்சுருக்காருல பிரதமர் நரேந்திர மோடி. கிரண் ரிஜிஜுவிலேருந்து ஆரம்பித்து மூத்த பியூஷ் கோயல் வரைக்கும் 20 அமைச்சர்கள் அப்பம்புள்ள. தெரியுமா உங்களுக்கு? பியூஷ் கோயலோட அப்பா அவங்க அப்பா கோயல் யாருன்னு கேட்டால் பிஜேபி. கிரண் ரிஜிஜுவோட அப்பா ரிஜிஜு அந்த கட்சியில் தலைவர் நிர்வாகி. நம்ம ராஜ்நாத் சிங்கோட பையன் அங்கே எம்பி. இப்படி அந்த அமைச்சர்களில் 20 அமைச்சர்கள், 70 அமைச்சரில் 20 அமைச்சர் நான் வாரிசுன்னு சொல்கிறேன். தூக்கி போட்டுருவாங்களா அவங்க? நீ என்ன பேசுகிறாங்கிற? உனக்கு என்ன தகுதி இருக்குது வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறேன்? ஆனால் அதிமுக சொல்லுது, நாங்கள் கிளை கழக செயலாளர்லேருந்து வந்தவங்க, எங்கள் கட்சியில் சொல்ல முடியும் யார் வேணாலும் தலைமைக்கு வந்து. எந்த வருஷம் வந்தாங்க? திமுகவில் சொல்ல முடியும். எந்த வருஷம் வந்தாங்க சார்? எந்த வருஷம் வந்தாங்க சார்? நம்ம பேசுவோம் சார், வெளிப்படையாகவே மக்களுக்கு புரிகிற மாதிரியே பேசுவோம் சார். எந்த வருஷம் வந்தாங்க? இந்த கிளை செயலாளர் எந்த வருஷம் வந்தாங்க உங்களுக்கு தெரியுமில்ல? 2017 வந்தார் சார். 2000 கட்சி ஆரம்பிச்சது எப்போ? அது 72 திருதானா? அதில் 28, இதில் 17, 45 வருஷமாக யார் இருந்தா சார்? நான் கேட்குற கேள்வி நான் பதில் சொல்கிறேன். நேர்மையாக நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கள். 45 வருஷம் அதிமுக தலைமை யார்கிட்ட இருந்துச்சு? கிளைக்கழக தொண்டர் ஜெயலலிதா. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா கிடையாது, இன்னொருத்தவங்களை விட்டுட்டு போறீங்களே என்ன? ஜானகி. இவங்கெல்லாம் யாரப்போ?
ரைட் சார். 2001 ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஓபிஎஸ் நேராக முதலமைச்சராக முடிஞ்சது இல்லை? முதலமைச்சராக எப்போ ஆனார்? 2001 எப்படி ஆனார்? நீங்கள் சும்மா போகிற போக்கில் கடந்து போகக்கூடாது தம்பி. முதலமைச்சராக ஜெயலலிதா உட்கார முடியாது, ஒன்றும் இல்லாத டப்பாவை உட்கார வைக்கணும், ஓபிஎஸ் உட்கார வச்சாங்க. வேறு யாரையா தூக்கி வச்சா நம்மளை அமுக்கி விட்டு போயிடுவாங்களோன்னு பயந்தாங்க அந்த அம்மா. அதனால் எப்போ பார்த்தாலும் நின்றுட்டு மனுஷன் அவர் தூக்கி உட்கார வச்சாங்க. உண்மையிலே சட்டமன்றத்தில் வந்து அந்த அம்மா தகுதியோடு அது தூரம் உட்காந்துக்கிச்சு ஓபிஎஸ் உட்கார வச்சா. அந்த அம்மா டான்சி வழக்கில் பதவி போச்சு. பதவி போன உடனே யாரை உட்கார வைக்கிறது, ஏமாத்திராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமேன்னு பார்த்தா வாய் பேச தெரியாத ஒரு ஊமை நம்ம அண்ணன் பேச்சு முத்து தூக்கி வச்சிச்சு. உண்மையா இல்லையா? நான் பேசுகிறது உண்மையா பொய்யா? நான் போய் பேச மாட்டேன் தம்பி. தேர்ந்தெடுத்தாங்க முதலமைச்சரா இந்த வேலையை நான் பேசுகிறது உண்மையாக அவ்வளோதான். அதான் சொல்கிறேன். நீங்கள் சும்மா இப்போ பொதுவாக பேசக்கூடாது. 2017 வரைக்கும் என் ஏங்க ஜெயலலிதாவை கூட ஒத்துக்குங்க. அதாவது எம்ஜிஆரினுடைய 2 கதாநாயகிகள், ஒன்று இல்லற கதாநாயகி, இன்னொன்று திரைப்பட கதாநாயகி. இல்லற கதாநாயகி அம்மையார் ஜானகி, அவங்க தலைவராயிட்டாங்க, அப்புறம் வேண்டான்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் திரைப்பட கதாநாயகி அம்மா ஜெயலலிதா வராங்க. கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து எம்பியா இருந்து அவங்களுக்கு முதல்ல அடிப்படை உறுப்பினர் கார்டு இல்லைங்கிறத ஆர்.எம். வீரப்பன் 89 பேசியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? ஜானகி எம்ஜிஆர் ஆட்சியில் உட்காரும்போது அவங்களுக்கு அடிப்படை உறுப்பினர் கார்டு இல்லைன்னு பேசியிருக்காரு. அப்புறம் அதனால் சும்மா அதாவது ஆக்சிடெண்ட்டாக நடந்ததையெல்லாம் நீங்கள் வரலாறு ஆக்காதீங்கிறேன் நான். முதல்ல எம்ஜிஆர் 72 ஆனார், ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு பிறகு அவர் 87 அவர் இறக்கும் காலம் வரைக்கும் எந்த சாமானிய தொண்டனும் எங்கேயும் மேலே வரல. 1. 2வது ஜானகி அம்மையார். 3வது ஜெயலலிதா அம்மையார். ஜெயலலிதா அம்மையார் 2016 டிசம்பர் 5ஆம் தேதி மரணிக்கும் வரைக்கும் எந்த சாமானிய தொண்டனும் பொதுச் செயலாளர் ஆகலை. அதுக்கு பிறகும் கூட அந்த அம்மையாருக்கு துணையாக இருந்த உடன்பிரபா சகோதரி சசிகலா அவர்கள் தான் பொதுச் செயலாளர் ஆனார். அதுக்கு பிறகு தானே உடஞ்சி போகிறீங்க. போனதுக்கப்புறம் எடப்பாடி வந்து நிற்கிறாரு. எடப்பாடின்னு சும்மா வந்தாரா இல்லையா? அப்போ நீங்கள் ஆக்சிடெண்ட்டாக நடக்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து இது இந்த கட்சியினுடைய தத்துவம்னு பேசுனீங்கன்னா நான் உடன்பட மாட்டேன். இன்னொரு பக்கம் சார், இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏன் இவ்வளோ சீக்கிரமாக போய் ஸ்டாலின் கூட எவ்வளோ வருஷமாக கட்சியில் பயணித்தார். அமைச்சரானதே நீண்ட கால பயணத்துக்கு பிறகு தான், அதன் பிறகு தான் துணை முதலமைச்சர் ஆனார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் முதல் முறை எம்எல்ஏலேயே அமைச்சர், துணை முதலமைச்சர் கொடுக்குறாங்க. இந்த அவசரம் ஏன்? ஒருவேளை விஜயை பார்த்து விஜய் அரசியலுக்கு வருவதற்காக வர்றதுக்கு முன்னாடி 2019 தம்பி வந்துட்டாரு, 21 எம்எல்ஏ ஆகிதான். துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கான அந்த வேகம் 26 விஜய் வந்து விஜய் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் முதல்ல துணை முதலமைச்சர் ஆக சொன்னோம். அப்போ தான் அவர் தான் சொன்னார், தம்பி தான் சொன்னார், இப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கேன், முதல்ல சட்டமன்றம் எப்படி நடக்குது என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னான்னு பார்க்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், 1 வருஷம் கழித்து தான் அமைச்சர் ஆனார். அதுக்கப்புறம் 1.5 வருஷத்தில் அவர் சாதிச்சிருக்கிறது எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். 6 இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் இங்கே நடந்திருக்கு, ரைட்? செஸ் ஒலிம்பியாட்டில் இருந்து ஆரம்பித்து டென்னிஸ் வரைக்கும் 6 நடந்திருக்கு. இது வரைக்கும் நடந்துச்சா? ஃபார்முலா 4 ஆசியாவிலே தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் அவர் செஞ்சுருக்காரா இல்லையா? அப்போ ஒரு திறமைசாலி, அவர் கையில் கொடுத்தா அந்த டிபார்ட்மெண்ட்டை நல்லா நடத்துகிறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். இதில் என்ன இருக்குது? ஏன் நீங்கள் அப்படி பார்க்க மாட்டேங்கிறீங்க? அவரை வந்து நீங்கள் சொல்கிற ஒரு விவாதத்தை நாங்கள் ஒத்துக்கிறோம். விசா தளபதியின் பிள்ளை என்கிற காரணத்தினால் கொடுக்கப்பட்டது, ரைட், வச்சுக்கோம். ஆனால் அதன் பிறகு அவர் தன்னை எப்படி நிலைநிறுத்தி கொண்டார், அதுதானே இந்த இயக்கத்துக்கு முக்கியம், ரைட்? எங்கேயாவது சார் நீங்களே பார்த்துருக்கீங்கள்ல அவரை, சார் அவரை வந்து நாங்கள் வந்து 2, அதாவது ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய பேரன், ஒரு முதலமைச்சருடைய மகன், அப்படி நான் அவரை எங்கேயாவது நான் அப்படி பார்க்குறேன் சார், நான் பார்க்க முடியுதா உங்களால்? இல்லை, நான் ஓப்பனாக சொல்கிறேன் தம்பி, என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட அது நீங்கள் அந்த வரிசையில் நின்று சார் நீங்கன்னா கூட, இல்லை அண்ணன் நீங்கன்னா கூட நின்று என்னன்னு கேட்டு போவார். இந்த எளிமை இருக்குல்ல, இந்த பொறுமை, இதெல்லாம் தான் நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு தலைமைக்கான அழகு. அது இருக்குது, வரட்டும். விமர்சனங்கள் இருந்தால் வைங்க, நம்ம ஏற்றுப்போம். அதுக்கு ஒருவேளை நீங்கள் சொல்கிறது கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தால் அது திருத்த சொல்லுவோம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இதில் வந்து எந்த களங்கம் கற்பிப்பதற்கான முயற்சி எடுக்கலாம். ஒரு எதிர்க்கட்சியாக உட்காந்துட்டு அவங்க வாய மூடிட்டு ஆமாம் உதயநிதி வாழ்க்கைன்னு அவங்க சொல்ல முடியுமா? துணை முதலமைச்சர் உதயநிதி வாழ்க்கைன்னு எடப்பாடி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது.
ராமதாஸ் அவர்கள் சொல்ல முடியுமா? முடியாது. அவங்க அப்படி தான் வைப்பாங்க. அவங்க அப்படி வச்சா தான் அவங்க எதிர்க்கட்சி. இன்னொரு பக்கம் சார், செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சர். ஆமா. இது இவ்வளவு பெரிய தவறு அப்படின்னும் எதிர்க்கட்சியிலிருந்து குரல் வருது. எதனால தவறு? அதாவது அவர் வந்து அமைச்சராக இருந்து தானே போனார். போனதுக்கப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் மிக தெளிவாக சொல்லிட்டார், இது பொலிட்டிக்கல் பேலன்ஸ். அவரை வந்து உள்ளே கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, ஏன்னா அந்த வழக்கு முடிஞ்சு போன வழக்கு. நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக கரூரில் வந்து அண்ணாமலையை தோக்கடிச்சார் அப்படிங்கிறதுக்காக அவரை பழிவாங்கணும்னு நினச்சிங்க. ஒன்றும் இல்லாத ஒரு இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கா? நீங்கள் சொல்லுங்கள் தம்பி. அவர் தப்பு பண்ணியிருந்தா சார்ஜ் ஷீட் போட்டிருக்கலாம்ல. விவாதங்கள் அப்புறம் ரெண்டாவது. இப்போ அவருக்கு ஜாமீனே அதில் தானே. அப்போ உன்னால் 1.5 வருஷ காலமாக 471 நாட்கள் அவரை கைது பண்ண பிறகு உன்னால் ஒரு குற்றப்பத்திரிக்கை கூட தாக்கல் பண்ணோம்னா நீ பழி வாங்கினன்னு தானே அர்த்தம். அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன? செந்தில் பாலாஜியை எப்படியாவது இது பண்ணி திமுகவுக்கு எதிராக இல்லை ஆட்சிக்கு எதிராக அவரை வந்து நிறுத்தணும்னு நினச்சேன். ஆனால் அவர் கொள்கை பிடிப்போட ஆனால் சார், எல்லாரும் நல்லதோ கெட்டதோ நான் தலைவரோடு இருக்கிறேன்னு இருந்தார். அவருக்கு கொடுக்க வேண்டிய பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் கேட்குறது, அவர் என்ன தியாகமாக செஞ்சுட்டு போனார், இப்படி பயங்கர தியாகின்னு சொல்கிறீங்களேன்னு. இன்றைக்கி ராமதாஸ் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு ட்விட்டரில், அவர் தியாகினா அப்போ பணம் கொடுத்து ஏமாறந்தவர்கள் துரோகிகளா? முதலமைச்சர் மக்களுக்கான நீதிபதியாக இருக்கணுமே தவிர செந்தில் பாலாஜிக்கு வழக்கறிஞராக இருக்கலாமான்னு கேட்குறாரு. இல்லை, அதாவது அவர் பேசுகிறதுல உண்மை இல்லைன்னு சொல்கிறேன் நான். டாக்டர் ராமதாஸ் இந்த வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டதா இல்லையா தம்பி? அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் தானே தூசி தட்டி. உச்சநீதிமன்றத்துக்கு யார் போகிறா, எதுக்கு போகிறா கேட்குறான். இவர் ஏடிஎம்கேல இருந்தார்ல அண்ணன், டிடிவிட்ட போகிற வரைக்கும் அந்த எஃப்ஐஆரில் இவர் பேர் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? முதல் எஃப்ஐஆரில் இவர் இருக்காரான்னு பாருங்கள். கிடையாது. இவர் டிடிவிக்கிட்ட போனதுக்கு பிறகு தான் இவரை வந்து எஃப்ஐஆரில் சேர்க்குறாங்க. அது வரைக்கும் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆரில் செந்தில் பாலாஜி நேம் கிடையவே கிடையாது. அப்போ அரசியல் ரீதியாக அவரை அப்போ நீங்கள் உள்ளே கோத்து விட்றீங்க. ஒன்று சார், 3 லட்சம் ரூபா கொடுத்தவன் அவர்கிட்டருந்து அவர் என்கிட்ட கொடுத்த காசை தரலன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜராகிற சாமானிய வழக்கறிஞருடைய ரேட் எவ்வளோ தெரியுமா? அதாவது நல்ல ஓரளவுக்கு உங்கள் வழக்கை அங்கே பேசணுங்கிறவரை பண்ணணும்னா 10 லட்ச ரூபா மினிமம். 8 லட்ச ரூபா நீங்கள் ஐடி கட்டி அவருக்கு கொடுக்கணும். 8 லட்ச ரூபாயில் அவருக்கு அமௌண்ட்டு போகணும்னா நீங்கள் 10 லட்ச ரூபா, ஏன்னா 8 லட்ச ரூபாய்க்கு 30% நீங்கள் டிடிஎஸ் காட்டணும். குறைஞ்சபட்சம் 10%, 80,000 ரூபா. அப்போ இதை கட்டினா தான் அவன் திரும்ப அங்கே போய் ஆஜராகும். இத்தனைக்கும் அட்ஜன்மெண்ட் கூட வாங்கினாலும் அந்த 8 லட்சம் போனது தான். எப்படி சார் ஒருத்தன் 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குங்கிறவன் போய் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்தான்? ரைட். அப்போது யதார்த்தத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு வலைப்பின்னல் இருக்கிறது. அதனுடைய முதிர்ச்சியான இடம்தான் பாஜக வந்து பிஎம்எல்ஏவில் அவரை கைது பண்ணுது. அப்போது இவருடைய உண்மையிலே அந்த நான் ஒரே ஒரு விஷயந்தான், பிஜேபி என்னை அவர்கள் கட்சியில் சேர சொன்னார்கள் இந்த அதிகாரிகள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்ல, யாராவது மறுத்தாங்களா? இல்லை. அப்போது அந்த மனுஷன் அந்த வலியை தாங்காமல் நான் வந்து பிஜேபியில் சேர்றேன்னு சொல்லி இருந்தால் அவர் இத்தனை நாள் உள்ளே இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். அப்போது அதை தாங்கிட்டு உள்ளே உட்காந்துருந்துருக்கார்ல, இதுக்கு நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்க? ராமதாஸ்டே கேளுங்க. ஏங்க இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி வந்து எந்த கட்சியோட கூட்டணி வச்சுருக்கீங்களோ அது இந்த மாதிரி இப்போ ஒரு அநியாயம் பண்ணியிருக்கேன், இந்த அநியாயத்தை பொறுத்து கொண்டு இருந்தால் அதற்கு பெயர் என்ன? கேளுங்க அவர்கிட்ட. நான் சொல்ல, அவர் ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு சொல்லட்டும் தமிழில். நன்றி விசுவாசம் சொல்லுவாரா? இல்லையா? ரைட். அதை நாங்கள் தியாகமாக பார்க்குறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரைட். உங்களுக்கு நான் சொல்கிறதுல மாறுபட்ட கருத்து இருந்தால் சொல்லுங்கள். ஒரு 3 அமைச்சர்கள் நீக்கவும் பட்டிருக்காங்க சார். அது வந்து முழுக்க முதலமைச்சரின் முடிவு, முதலமைச்சருடைய முடிவு. சில பேருக்கு வந்து அதாவது சார் 134 உதயசூரியன் சின்னத்தில் வந்த எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இதில் 30 பேர், எல்லாம் 33ன்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம். ரைட். இது யார், எவர், என்ன, ஏது, அவர் செஞ்சு இவங்க கூட நல்லா பண்ணியிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. இவங்க வந்து செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல. சரி, இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். ரைட். சார், இந்த அமைச்சரவையை இதுவரைக்கும் இத்தனை விமர்சனம் பண்ணுறாங்களே எதிர்க்கட்சி, 4 பட்டியலின
அமைச்சர்கள் இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலையாவது இருந்திருக்காங்களா? உயர்கல்விக்கு இவங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? மனித வள மேம்பாடு, ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த சகோதரி முடியுமா? அப்போ இந்த அமைச்சரவையை பாராட்டணுமா விமர்சிக்கணுமா? அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கூட ஒரு சபாநாயகர் ப்ளஸ் 3 பட்டியல் சமூக அமைச்சர்கள் 4 கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் எங்கே இருந்தாங்களே சார். அவர் இருந்தார் சபாநாயகரா. தனபால் இன்னொரு 3 அமைச்சர்கள் யார் இருந்தா? 3 பேர் கிடையாது, மொத்தமே 2 பேர் இருந்தாங்க. ஒன்று அவர் சபாநாயகர் இருந்தார், இன்னொருத்தர் வந்து அவர் பேர் எனக்கு தெரியல, அந்த நலத்துறையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மற்றபடி 2 பேருக்கு மேலே கிடையாது, 4 பேர் எங்கே இருந்தாங்க? அவங்க வந்து தனபால் அவர்களுக்கு கொடுத்ததை வந்து நாங்கள் சபாநாயகரையே அவரை கொடுத்தோம் அப்படிங்கிறத பெருசாக சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் இருந்தாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் வந்து 4 சகோதரர்கள் இதுவரைக்கும் தலித் சகோதரர்களுக்கு பட்டியலின சமூகத்தில். ரைட் சார். ஆனால் இப்போ சமூக நீதி அடிப்படையில் பார்த்தா 18% இடஒதுக்கீட்டு அடிப்படையில் பார்த்தா கூட 7 பேர் அமைச்சர்களில் கொடுத்துருக்கணும்ல. எப்படி 35 பேர் அமைச்சர்களில் சரி இந்த 18% ரெப்ரசன்டேஷன் எடுத்தா கூட சமூக நீதி அடிப்படையில் 7 பேர் இருக்கணும்ல. இல்லை 18% நம்ம ஜெயிச்சிருக்கோமான்னு பார்க்கணும்ல. நமக்கு 20 எம்எல்ஏக்கு மேலே தானே இருக்காங்க. நான் சொல்கிறது வந்து தம்பி, இருக்கிற எம்எல்ஏக்கள் நீங்கள் 18% பேசுகிற புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன். இருக்கிறது எத்தனை? 100 இருந்தால் 18. 20 எம்எல்ஏக்கள் மேலே தான் இருக்காங்க. என்னது அப்போ 20க்கு 18% எவ்வளவு? அப்படிதான் எல்லா சமூகத்திலையும் பார்க்க முடியும். இல்ல அப்படிதான் எல்லாத்தையும் பார்க்குறோமா? இல்லை எல்லா ரெப்ரசன்டேஷனையும் அப்படிதான் பார்க்குறோமா? 18% நீங்கள் சொல்கிறது இன்அவைலபிலிட்டி. இந்த இதுக்கு நீங்க செக்ஷன் தான் 18% பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா எல்லா ரெப்ரசன்டேஷனையும் பெர்சன்டேஜ் இது எத்தனை? பிசி எம்பிசி அதுல பெரும்பாலும் அப்படிதான் கொடுத்துருக்கோம். பெரும்பாலும் அப்படிதான் கொடுத்துருக்கோம். 1-2 கூடுதல் குறைவு. என்ன ராமதாஸ் அவர்களே அறிக்கை விட்டுருக்காரு. நாங்க கொடுத்த நெருக்கடியில இப்போ 1 வன்னியருக்கு 1 பட்டியல் சமூகத்துக்கு 1 கூடுதல் ஆயிருக்கு. ஆனா இன்னுமே கூடுதலா இருந்திருக்கணும். இவர் என்ன கொடுத்தாரா? இவர் என்ன கொடுத்தாரு? அவங்க தங்களுக்கு கிடைச்ச அதிகாரத்துல முதல்ல ஒரு தலித்துக்கு தான் கொடுத்தாங்க. பாமக ஒரு மத்திய அமைச்சர் கிடைக்கும் போது முதல்ல. நான் சொல்றது என்னன்னா, நீங்க செஞ்ச காலங்கள் வேறு, இன்னைக்கு நீங்க எங்க இருக்கீங்கங்கிற கேள்வி தான் முக்கியம். ரைட்? நான் கேட்டால் அது நல்லா இருக்காது, நான் அதனால் கடந்து போகிறேன். பையனை ராஜ்யசபாவில் உட்கார வச்சுட்டு மருமகளை லோக்சபாவுக்கு நிப்பாட்டினீங்களே, இது சமூக நீதியா? கேட்கலாம், நான் விரும்பலை. அவர் ஒரு மூத்த தலைவர், அவர் வந்து இது அவர் பாராட்டியிருக்கணும், அவர் விமர்சிக்கிறார், அது ஒரு காலத்தின் கட்டாயம், அவ்வளோதான், அது கடந்து போகும். ஸோ ஒட்டுமொத்தமாக சார் இப்போ இந்த அமைச்சரவை மாற்றங்கிறது என்ன மாதிரி தாக்கத்தை? எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஒரு தன்னுடைய அமைச்சரவை மட்டுமல்ல, தன்னுடைய கொள்கை ரீதியான முடிவுகளை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்தி இந்த ஆட்சி ஒரு திராவிட மாடல் ஆட்சி என்று நிர்வாகத்தில் காண்பித்து கொண்டு இருந்தது. இன்றைக்கு அமைச்சரவையிலும் அதை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இனிமேல் வருகிற காலங்களில் இது வந்து ஒரு மாடலாக பேசப்படும். ரைட்? அந்த மாதிரி இது ஒரு முன்மாதிரியான அமைச்சரவை, அதை செய்திருக்கிறார். அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு வரலாற்று நிகழ்வு தான் இந்த அமைச்சரவை மாற்றம். அதை இன்றைக்கு புதிதாக ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களும் நாசரும் அமைச்சரவையில் இருந்தவர்கள், நமது சகோதரர் கோவிச்செழியன், சகோதரர் ராஜேந்திரன், இவங்க 2 பேரும் புதுசாக வந்திருக்காங்க. அவர்களும் வாழ்த்துக்கள். இவங்க எல்லோருமே சேர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் என்ன கனவுகளோடு இந்த தமிழ்நாட்டை வழிநடத்த விரும்புகிறாரோ அதில் அவரோடு இயைந்து நிர்வாகத்தை வேகமாக வழிநடத்த வேண்டும். அதுதான் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு, கழக உடன்பிறப்புகளாகிய எங்களுடைய எதிர்பார்ப்பு. நன்றி சார், உங்களுடைய நேயக்கும் நீங்கள் பண்றாட்டில் மிக நன்றி. நன்றி. உங்களுக்கும் கலாட்டா நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் with matching shirt. Experience your dream retirement life for a day. Ananya Snana Nani Homes, Coimbatore. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.